2017 வந்து இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசமாக அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. சார் ஒரு வேளை இவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் போல், நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நம்பி அவர்கிட்ட போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இன்னும் ஒரு சில கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிது. அவங்களையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரையில் ஒருத்தர்கிட்ட போய் சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் மாதிரி வச்சுருந்தாரு. அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸு நாங்கள் போய் அட்டன் பண்ணோம். அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னா 15 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து கிளாஸஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ்லேயே வந்து அவரை எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா அவங்க கொஞ்சம் எம்எல்எம் மாதிரி இருந்தது. அதனால நான் அவர்கிட்ட போகல. ஒருத்தர் யூடியூப்ல உணர்ச்சி வசமாக பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்டே நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் என்கொயரி பண்ணி பேசினேன். அவங்களும் கிளாஸ் இத்தனை மணிக்கு இருக்குது, இந்த ஹோட்டலில் நடக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. டயத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லி போய் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஒரு டேயில் அவர் வந்து எக்ஸ்போர்ட் பற்றி சொல்லிட்டாரு, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சொன்னார். நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால இதுதான் எக்ஸ்போர்ட்டுக்கு இது தெரிஞ்சாலே போதும் போல அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து பேசிக் டீட்டெயில்ஸே தெரியல. என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு சப்ளையரை தேடுறது, இந்த மாதிரியான பேசிக் விஷயம்லாம் நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 1 டே கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்கள் டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேலைக்கிழமை அவர்கிட்ட பேசணுன்னாங்க. அந்த மாதிரி நாங்கள் கால் பண்ணும்போது ஒரு மோஸ்ட்லி வந்து பிஸியாக இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் கால் பண்ணால் கால் ஃபுல்லாக ரிங் ஆகும், ஆனால் அவர் வந்து அட்டன் பண்ண மாட்டார். அப்படி தான் இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்படி இப்படின்னு ஆடிட்டரெல்லாம் பிடிச்சி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இதுக்கப்புறம் நாங்களால் ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டவும் முடியல. ஏன்னா எப்படிதான் இருந்தாலும் நம்ம வந்து மந்த்லி வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது இப்படின்னு சொல்லி செலவுகள் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதனால நம்ம வந்து நிப்பாட்ட முடியாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியே வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணேன். அந்த ப்ராடக்டை பற்றி எந்த ஒரு R&Dயுமே இல்லை. அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் புதுமையாக இருந்தது. அந்த பேர் எனக்கு யாருக்குமே தெரியாத ப்ராடக்ட் போல் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி தான் எடுத்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ப்ராடக்டை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியல, மீதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. உள்ளே இறங்கி நம்ம அந்த ஃபீல்டில் இறங்கி பண்ணும்போது தான் தெரிஞ்சது நிறைய காம்படிஷன்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த காம்படிஷன்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வெளியில் எப்படி வர்றது அப்படிங்கிற எந்த நாலேஜுமே இல்லாமல் தான் இருந்தது எனக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் ஷாட்ஸ் தான் இருந்தாங்க. அதில் அவங்களெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ப்ராடக்ட்டுக்கான சப்ளையரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படிதான் நான் வந்து ரொம்ப அடிபட்டேன். அதனால் நான் வந்து சில லட்சங்களையும் நான் இழந்துட்டேன் இந்த பிஸ்னஸில். அந்த மாதிரி டயத்தில் வந்து அதுக்கப்புறமா என்னால் அந்த பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறமா இப்போ தான் அந்த பிஸ்னஸை மறுபடியும் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் ஃபினான்ஸ் கிடச்ச உடனே மறுபடியும் பண்ணணும்னு சொல்லி நான் இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த 1 டே கிளாஸ் நம்பி போகாதீங்க அப்படிங்கிறதான் சஜஷன்ஸ். ஒரு நாளில் நம்ம வந்து எதுவுமே கற்றுக்க முடியாது. மெயினாக அதுவும் புதுசாக எக்ஸ்போர்ட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளால் கற்றுக்க முடியாது. என்னென்னா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன இருக்குன்னா, நான் வந்து டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த டயத்தில் வந்து காசு கூட நம்ம இன்னொரு நாள் ஃப்யூச்சரில் கூட நம்ம சம்பாதிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த டைம் வந்து மறுபடியும் எனக்கு திருப்பி கிடைக்காம அன்னைக்கு நான் அன்னைக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி என்னோட லெவலே வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த டைம் வேஸ்ட் பண்ணது வந்து எனக்கு என்னால் கொஞ்சம் ஜீரணிக்கவே முடியல. இதனால நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் தான், நான் எப்படியும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவேன். அது எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் இப்போ இவர்கிட்ட நிறையா படிச்சிருக்கேன். இவர் எனக்கு நிறையாவும் சொல்லி கொடுத்துருக்காரு. இவரோட சப்போர்ட்டும் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் இவர்கிட்ட வந்து நான் அப்போயே நான் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ்லாம் இவர் உடனே அட்டன் பண்ணுவார். இவர் கிளாஸ் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே யூடியூப்பில் நிறைய தடவை வீடியோலாம் வந்திருப்பார். இவர் அப்போயே வந்து நிறையா ரியல் டைமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா வந்து சொல்லுவார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நிறையா ஷேர் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் நான் எப்போ கால் பண்ணாலும் இவர் வந்து அட்டன் பண்ணுவார். அட்டன் பண்ணி எனக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் அடுத்த வேலைக்கே அவர் போகிறார்.
இது ஓகேவா சார், உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் அதுக்கு ஃபோனே வைப்பாரு. சரி பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனே வைப்பாரு. அதனால இந்த ஒன் டே கிளாஸஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நம்பாதீங்க. அதான் என்னோட அவேர்னஸ். தேங்க்யூ சார். ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.